இப்போ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம். நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரோட நம்ம டிராவல் பண்ணுறோம். நம்ம லைஃப் வந்து அப்படிதான் நிறைய மனிதர்களோட தான் இருக்கு நம்மளுடைய சமுதாயத்தில். இப்போ அப்படி இருக்கிறப்ப நம்ம சந்திக்கிற நபர்கள், நம்ம கூட இருக்கிற நபர்கள், இவங்களெல்லாம் பற்றி நம்ம ஒரு டீப் அனலைசிங் பண்ணலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியும் கவனித்து அவர்களுடைய குணாதிசயங்களை நம்ம விளக்கி சொல்கிறது. இப்போ ஒரு வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பசங்க இருக்கு அப்படின்னாக்க, அம்மா வந்து பெரியவனை பற்றி, பெரியவன் இருக்கானே சரியான முசுடு, அவன்கிட்ட வந்து கரெக்டாக இருந்துக்கணும், நச்சபுச்சன்னு பேசக்கூடாது, நான் சின்னது நல்லா ஜாலியாக பேசி விளையாடும் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பெரியவன் வந்து கத்திரிக்காய் தொடவே மாட்டான், ஆனால் சின்னவனுக்கு என்ன கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்லுவாங்க பாருங்க. ஒரு குழந்தைகிட்டயே இப்படி பெரியவன் வந்து எதா இருந்தாலும் பெரும்போக்கா பண்ணிடுவான், சின்னவன் வந்து ரொம்ப சிக்கனம், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுதான் குணாதிசயம், கேரக்டர். அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம லைஃப்ல வந்து நம்ம சந்தித்த, நம்ம கூட இருக்கிற, நம்ம பழகுன, ஆஃபீஸில் வேலை பார்க்குற, நமக்கு தெரிந்த அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸை பற்றி நம்ம வந்து இன்னும் வந்து ஒவ்வொருத்தர ஒன்று நான் சொல்லிட்டே வரேன். அது மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி நபர்களை சந்தித்திருக்கிறீர்களா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி இந்த குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா, சில குணாதிசயங்கள் டாலரபிளா இருக்கும், அதாவது தாங்கிக்கிற மாதிரி இருக்கும், சகிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சில பேருடைய குணாதிசயங்கள் சகிச்சுக்கவே முடியாது, அப்படியான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி சில குணாதிசயம் ஒரு விஷயம், ஒரு பர்சன் பத்தி நான் இன்னைக்கு சொல்றேன். இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அதுல மனைவி பத்தி நான் சொல்றேன். இந்த மனைவியானவர் வந்து நல்ல வந்து ஸ்ட்ராங் அண்ட் போல்டு லேடி, நல்ல ஹைட் அண்ட் ஸ்டவுட்டா இருப்பாங்க, நல்ல ஆள் ஜாண்டிக்கான உருவம், ராஜகலையா இருப்பாங்க. உங்களுடைய குணாதிசயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கனம். ஏன்னா அடிமட்டத்திலேருந்து அப்படியே கஷ்டப்பட்டு மேல வந்தவங்க. அவங்க வந்து நல்ல சிக்கனம், நல்ல சேமிப்பு எல்லாம் அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகுவாங்க. விருந்தோம்பல் அப்படின்னா அவங்க கிட்ட தான் கத்துக்கணும், எப்படி வந்தவங்களை உபசரிக்கணும், எப்படி சாப்பிடுங்க ஒரு செகண்ட்ல இப்படி கண்ணை காட்டினாங்கன்னா வெளியில போய் பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்கு 2-3 பசங்க, அந்த பசங்க போய் அவனுக்கு என்ன தெரியுதோ எல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்போ ஒருத்தனே போய் வந்து நீ வந்து 500 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்ல முடியாது. இப்படின்னாங்கனாக்க ஒருத்தன் இட்லி கட்டிட்டு வந்துருவான், ஒருத்தன் புரோட்டா கட்டிட்டு வந்துருவான், ஒருத்தன் தோசையும் இடியாப்பமும் கட்டிட்டு வந்துருவான். ஒரு அந்த பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு விருந்து மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி அது எப்படி செஞ்சுட்டு வருவாங்கன்னா, வந்திருக்க விருந்தாளிகளுக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு அந்த குடும்பத்துல வந்து பெரியவங்க ஒரு 7-8 பேர் இருக்காங்க, சின்ன பசங்க ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேருக்கும் அந்த சாப்பாடு வந்துடும். அதெல்லாம் பார்த்தா ஒரு ஆச்சரியமா இருக்கும், இதெல்லாம் நம்மளால இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு தோணும். நான் சொல்றது என்னுடைய சிறிய வயதில் நான் வந்து இதெல்லாம் பார்த்திருக்கேன். அப்போ வந்து அந்த மாதிரி விருந்தோம்பல் அப்படின்னா அவங்க கிட்ட கத்துக்கலாம். வந்தவங்களை உபசரிக்கிறது, இன்முகமா பேசுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள், நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் அது மாதிரி அந்த காலத்து மனுஷங்கள்ட்டே பாத்தீங்கன்னா அந்த விருந்தோம்பல்ங்கிறது வந்து சிறப்பா இருக்கும். இப்பெல்லாம் என்ன வந்து என்ன சாப்பிட்டாச்சா அப்படிம்போம், வீட்டுக்கு வரவங்களை பார்த்து என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். ஆனா அந்த காலத்துல வந்த உடனே எப்பா வாப்பா ஆத்தா அவனு உட்காந்துருக்கும் வாசல்ல, தம்பி வந்திருக்கான் பாரு, சாப்பாடு எடுத்து வை, உடனே உள்ற மருமங்களுக்கு உள்ற ஆர்டர் பறக்கும். அதே மாதிரி இப்போ அதெல்லாம் இல்லை. அந்த விருந்தோம்பல்ங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் இதா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா அவங்க அந்த லேடி வந்து அப்படி நல்லா கவனிச்சுக்குவாங்க, எல்லாரையும் வந்து அரவணைச்சுக்குவாங்க, இப்படி இருக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு கன்னிங் ஃபெலோ, அது வந்து நல்லா உன்னிப்பா அவங்க கூடவே இருக்கிற அவங்களுக்கு தான், அவங்களுடைய நெருங்கின உறவுகளுக்கு தான் அது தெரியும், அவங்க ஒரு கன்னிங் ஃபெலோ அப்படிங்கிறது. பட் ஆனா நல்ல குணாதிசயங்கள் இருக்கு. என்ன கன்னிங் ஃபெலோ அப்படின்னாக்க, கூட இருக்கிற அந்த ஒரு நாத்தனார் ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த நாத்தனாருக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த நாத்தனார் வந்து ஒரு டிசேபிள், அவங்க வந்து கூடவே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த சாப்பாடு கூட வந்து ஒரு அந்த பொண்ணு வந்து பயந்து சாப்பிடும், எடுத்து வைக்கிறத பயந்து சாப்பிடும். அந்த மாதிரி அது நான் பார்த்திருக்கேன். ஏன் வந்து நமக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா பண்றாங்க, ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கு அந்த சின்ன வயசுல தோணும். அதே மாதிரி வந்து அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத அழகா பேசி வாங்கிடுவாங்க. ஒரு உதவி ஒத்தாசை எல்லாம் கூச்சமே இல்லாம கேட்டு வாங்கிடுவாங்க. அது வந்து எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு உரிமையா அதை வாங்கிடுவாங்க.
அது மாதிரி அவங்க கிட்ட வந்து நீ வந்தா என்ன கொண்டுட்டு வர, நான் வந்தா என்ன தர அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். நான் உன் வீட்டுக்கு வந்தானா நீ ஏதாவது 2 கட்டப்பை நிறைய போட்டு தரணும், என் வீட்டுக்கு வந்தா நீ 2 கட்டப்பை நிறைய வாங்கிட்டு வரணும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலையில இருப்பாங்க. ரொம்ப சிக்கனம், சேமிப்பு அதிகம். அது மாதிரி வந்து இந்த மாதிரியான கேரக்டர், இந்த மாதிரியான குணாதிசயம் உள்ளவர்களை நீங்க உங்க லைஃப்ல சந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஒண்ணு எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப கஞ்சமா இருப்பாங்க. ரொம்ப கஞ்சமா இருந்து யாருக்கும் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, யாரையும் அனுசரிக்க மாட்டாங்க, இன்முகம் காட்ட மாட்டார்கள். அந்த காசு குறிக்கோளா உள்ளவங்க. இந்த 2 குணாதிசயமுமே இவங்க கிட்ட இருக்கும். அதாவது இன்முகமாக அனைவரையும் அனுசரித்து போவதும் இருக்கும், அதே சமயம் மணி மைண்டடா காசு குறிக்கோளாவும் இருப்பாங்க. இது வந்து நான் ஒரே இடத்துல பார்த்த குணாதிசயம். இந்த மாதிரியான நபர்களை உங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.